ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேனே, கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நடைபெற்று கொண்டிருக்கின்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை தந்த அத்தனை ஊர் பொதுமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி அமர்ந்திருப்பவருக்கும், மேலும் என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய பெருமாள் மாமா அவர்களுக்கும், தினேஷ் மாமா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் யாதுமானவன் கண்ணன். பாஞ்சாலி துயில் காக்க தன்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். பகவானின் பாதங்களை வணங்குகின்றேன். நினைத்து பாருங்கள், பகவத்கீதை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. பகவத்கீதையை பகவான் இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பகவத்கீதையை படிக்கிற போது ஒரு ஆழமான கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். என்ன தெரியுமா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஒரு ஸ்லோகத்திலே பகவான் சொல்லியிருப்பார், ஹர்மண்யவாதி ஹாரஸ்தே மா பலே சுகதாசனா மா ஹர்ம பல ஹேதுர்பூர் மாதே சங்கோஸ்த ஹர்மணி என்று சொல்வார். என்ன பொருள்? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே செயல் புரிவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதற்கான பலனை எதிர்பார்ப்பதற்கு உரிமை கிடையாது. செயல் செய்து கொண்டிருப்பவனையும் பலனை எதிர்பார்க்க வைத்து விடாதே என்று சொல்லியிருப்பார். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பலனை எதிர்பார்க்காமல் ஒரு உதவியை செய்கிறோம்? நம்மில் பல பேரும் உதவியை செய்வோம், ஆனால் எந்தவித பலனுமே எதிர்பார்க்காமல் நான் ஒரு உதவியை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை வர வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய மனம் தெளிவுபட வேண்டும். நாம் இந்த உலகத்திலே உதவி செய்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம். எல்லோருடனும் இணங்கி பழகி சக மனிதர்களுக்கு உதவி செய்யதான் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு பகவானுடைய கீதை நமக்கு தேவைப்படுகிறது. இதே விஷயத்தை மகாபாரதத்தினுடைய துவாபர யுகம் மட்டுமல்ல, ராமாயண காலமுமே உணர்த்தி இருக்கும். எல்லாமே அந்த விஷ்ணுவினுடைய அவதாரம் தானே. மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்தி இருக்கும். ராமாயணத்தை எடுத்து பாருங்கள். முதலிலே ராமருக்கு அரச பதவி கிடைக்க வேண்டும் என்று சூழல் உருவாகிறது. தசரதன் அழைத்து சொல்கிறார், தாதைய பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதலுற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இதன்று உணர்ந்து ஏது கொற்றவர் ஏவியதது செயலன்றோ நீதியற்கென நினை துமை பணிந்தலை நின்றான் என்பார் கம்பர். தசரதன் ராமரை அழைத்து சொல்கிறாராம்,
ராமா, நாளை உனக்கு அரச பதவி என்று. ராமர் சந்தோஷமே படவில்லை. சந்தோஷப்படவில்லை என்றால் வருத்தப்பட்டாரா என்று நாம் கேட்போம். வருத்தமும் படவில்லையாம். கம்பர் அந்த வரியை மிக அழகாக கையாளுவார். காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் என்பார். பதவியின் மீது காதலும் வரவில்லையாம், பதவியை இகழவும் இல்லையாம். ஆக ராமன் என்னதான் செய்தார் என்று கேட்டால் இது என் கடமை என்று உணர்ந்தாராம். கீதையை பாருங்கள், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லும். அதை அதற்கு முந்தைய யுகத்திலேயே ராமர் காட்டியிருப்பார். அடுத்த நாள் ஆகிறது, கைகேயி ராமரை அழைக்கிறாள். ராமரிடம் என்ன சொன்னாள்? தசரதன் கூறியதாக சொல்லி கைகேயி சொல்கிறாள். ராமா, உனக்கு அரச பதவி இல்லை, பரதனுக்குத்தான் அரச பதவியை கொடுக்க போகிறோம் என்பதை சொல்வதற்கு தசரதன் சொன்னதாக சொல்லி கைகேயி ஒரு வார்த்தையை சொல்கிறாள். ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிருஞ்சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். ராமருக்கும் தெரியும், தசரதன் என்னுடைய தந்தை ஒருபோதும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார் என்று. ஆனால் கைகேயி என்ன தெரியுமா சொல்கிறாள்? தசரதன் சொன்னார் என்று சொல்லி இருப்பாள். என்ன சொல்கிறாள்? 14 ஆண்டுகள் பரதன் நாட்டை ஆளட்டும், அதே 14 ஆண்டுகள் ராமா நீ சென்று வனத்தை ஆண்டு விட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாள். ராமன் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்கள். மன்னவன் பணி என்று ஆகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்ற செல்வம் என்றோ என்று சொல்வார். எவ்வளவு பெரிய சகோதரத்துவம்! அம்மா, இதை தசரதன் சொன்னார் என்று சொல்லித்தான் நீங்கள் சொல்ல வேண்டுமா? ராமா, நான் சொல்கிறேன், நீ காற்றுக்கு செல் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் நான் சென்றிருப்பேன். உங்கள் வார்த்தையை நான் எப்போது மீறினேன்? ஆனால் தசரதன் உன் தந்தை சொன்னார் என்று சொல்லி சொல்கிறீர்கள் பாருங்கள். இதுதான் வருத்தமாக இருக்கிறதே தவிர பதவி போய்விட்டது என்று எனக்கு வருத்தம் இல்லை. என் பின்னவனான பரதன் பதவியில் இருந்தாலும் நான் பதவியில் இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னார் பாருங்கள். எவ்வளவு பெரிய சகோதரத்துவம்! இதை இன்றைக்கு வளரக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே இதை போன்ற நிகழ்வுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது இதுதான் உறவு முறை, இப்படித்தான் இருக்க வேண்டும், அண்ணன் தங்கை தம்பி என்று எல்லோரும் இவ்வளவு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கிற உறவு முறை பிள்ளைகளுக்கு வளர்கிற போதே தெரியும். இதை சிறு வயதிலேயே பிள்ளைகள் உணர்ந்து கொள்கிற போது இன்றைக்கு வளர்ந்த பிறகு சாதாரண ஒரு சொத்திற்காக நீதிமன்றத்திற்கு முன்னால் சென்று நிற்கிறார்கள் பாருங்கள். இந்த நிலை வராமல் போக வேண்டும் என்றால் இன்றைக்கு ராமாயணம் தேவைப்படுகிறது. சாதாரணமான விஷயங்கள் அல்ல. இப்போது வனவாசம் செல்ல வேண்டும் என்று ஆகிவிட்டது. சீதையை அழைத்துக் கொண்டு காற்றுக்கும் போய்விடுகிறார். சீதையை ராவணன் கடத்தியும் போய்விட்டான். சீதையை தேடுகிறார்கள். இந்த நேரத்திலே ஜடாயு சீதையை காப்பாற்ற முற்பட்டு தன் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு உயிர் போகும் தருவாயிலே கிடக்கிறார். ராமன் ஜடாயுவை பார்த்தான். தசரதனுடைய நண்பன் ஜடாயு, ஆதலால் தசரதனுக்கு இணையாக ஒரு தந்தையாக ராமன் ஜடாயுவை பார்க்கிறார். சீதையை ராவணன் கடத்தி சென்ற நிகழ்வை இப்போது ஜடாயு சொல்லி நான் காப்பாற்ற முற்பட்டேன், என்னால் முடியவில்லை என்று சொன்னவுடன் ராமன் கோபப்படுகிறான். நான் ராவணனை என்ன செய்ய போகிறேன் பாருங்கள், எப்படி என் மனைவியை கடத்தி செல்வான் என்று. இங்கேதான் ஒரு தலைவனுக்கான அழகு இருக்கிறது. ஜடாயு சொன்னார், காட்டிலே இருக்கிறாய், ஒரு மான் போன்று மாரீசன் வருகிறான், மானை பார்த்து அந்த பொன்மான் போன்று இருப்பது எனக்கு வேண்டும் என்று சீதை கேட்டாள். மானுக்கு பின்னால் ராமா நீ சென்றாய், உனக்கு பின்னால் உன்னை தேடி உன் தம்பி இலக்குவனன் வருகிறான். ஜடாயு சொல்வதாக கம்பர் சொல்லுவார், பொன்னிலை மானின் பின் தொடர்ந்து போகிய மண் நிலை அறிக,
பொன்மானை தொடர்ந்து சென்ற மன்னன் ராமனை அறிந்து வா என்று லக்குவனை பார்த்து சீதை சொன்னதை கேட்டு எல்லாரும் சென்று விட்டீர்கள். காட்டிலே ஒரு பெண்ணை தனியாக விட்டு சென்றிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய காட்டில் ஒரு பெண்ணை தனியாக விட்டு சென்றீர்களே ராமா, லக்குமணா, இது உங்களுடைய தவறு. தவறை உங்கள் மீது வைத்துவிட்டு ராவணன் கடத்தி சென்றான் என்று குறை சொல்லாதீர்கள். தவறு உங்களுடையது என்றார். ராமனின் மீது தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் ஜடாயு எந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருந்திருப்பார். இது கூட பெரிய விஷயம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே ராமர் தலைவராகிறார் தெரியுமா? தன் மீது தவறு இருக்கிறது, அது உண்மையாகவே தவறு என்று தெரிந்தால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் மனிதர்களுக்கு வேண்டும். ராமர் யோசித்தார், உண்மைதானே, இவ்வளவு பெரிய காட்டிலே, இந்த அடர்ந்த காட்டிலே சீதையை தனியாக விட்டு சென்றது நம்முடைய தவறுதானே, பிழையை நம்மீதுதானே வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்துவிட்டு ஜடாயுவை பார்த்து சொன்னார், உண்மை, தவறு என் மேல் இருக்கிறது என்று சொன்னார். தன் மீது தவறு இருப்பதை தெரிந்து கொண்டு அதை ஒத்துக்கொண்டார். பாருங்கள், அங்கே அதுவரை மனிதராக இருந்த ராமர் மாமனிதனாக மாறி போகிறார். இதிலிருந்து இன்றைய சமுதாயம் என்ன தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டும்? தவறு செய்வது இயல்புதான். அது அன்றைக்கு ராமாயண காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. தவறு தெரியாமல் செய்தால் அது தவறு அல்ல. தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு. அதனால் ஒரு தவறை மறைப்பதற்காக 1000 தவறுகளை செய்வதை விட தவறு உண்மையானது என்று உணர்ந்தால் அதை ஒத்துக்கொள்ள பழக வேண்டிய மாபெரும் பண்பை ராமாயணம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இதில் பக்தி எங்கே புலப்படுகிறது தெரியுமா? அனுமனிடத்திலே புலப்படும். ஒரு பக்தன் நண்பனாக முடியும், நண்பன் பக்தனாக முடியும் என்பதை அனுமன் விளக்கி இருப்பார். சீதையை தேடி செல்கிற போது அனுமனை பார்க்க வேண்டிய சூழல் ராமனுக்கு ஏற்பட்டது. அனுமன் ஒரு சிறந்த நண்பனாக ஆலோசனை சொல்கிறார். பாருங்கள், எப்போதுமே அனுமனை போல ஒரு பக்தனும் நண்பனும் நம் வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் நம் வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதற்கு ராமாயணம் ஒரு சான்று. ராமன் திணறி போயிருக்கிறார். எப்படி சீதையை நாம் காப்பாற்றுவது, சீதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் பக்க பலமான படையை எப்படி திரட்டுவது என்று யோசித்தார். வள்ளுவர் சொல்லுவார் பாருங்கள் திருக்குறளிலே, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பார். ராமர் யோசித்தார், அனுமனின் கையில் பொறுப்பை கொடுத்தால் அனுமன் சீதையை காப்பாற்றுவான் என்று. அனுமன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்தார் ராமனுக்கு. என்ன சொன்னார்? கொடுந்தொழில் வாலியை கொன்று கோமகன் கடுங்கதிரோன் மகனாக்கி கை வளர் நெடும்படை கூட்டினால் அன்று நேட அரிது அடும்படை அரக்கர்தம் அரக்கர் மாளிகை என்று சொன்னார். என்ன பொருள்? ராமா, வாலியை வதம் செய்ய வேண்டும், சுக்ரீவனை அரசனாக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்தால் குரங்கு படை அத்தனையும் உன் கையில் கிடைக்கும், இலங்கைக்கு சென்று சீதையை காப்பாற்றலாம் என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், அந்த ஒரே ஒரு சிந்தனை தான், அனுமன் கொடுத்த அந்த சிந்தனை தான் ராமாயணத்தின் திசையையே மாற்றுகிறது. எல்லாமே அப்படியே நடக்கிறது. ஒரு சிறந்த பக்தன் நண்பனாகிற போது அவனிடத்திலும் இறைவனுக்கான குணம் வரும் என்பதை அனுமன் காண்பித்திருப்பார். நம்மை பொறுத்தவரை என்ன சொல்வோம்? ராமர் மனிதனாக வாழ்ந்தவர் தான், ஆனால் விஷ்ணுவினுடைய அவதாரம். ஆதலால் தெய்வ உணர்வு ராமருக்குள் உண்டு என்று சொல்வோம். அதை ஈசத்துவம் என்று சொல்லுவோம். ஆக ராமாயணத்திலே ராமருக்கு ஈசத்துவம் உண்டு. ஆனால் ராமாயணத்திலே ராமருக்கு மட்டுமல்ல, அனுமனுக்கும் ஈசத்துவம் உண்டு. அனுமனுக்குள்ளும் தெய்வீக உணர்வு உண்டு. அதை எப்படி உணரலாம் தெரியுமா? இலங்கைக்கு செல்கிறார் அனுமர் சீதா தேவியை காப்பாற்றுவதற்காக. இளங்கணிகா தேவி அங்கே காவலுக்கு நிற்கிறாள். அவளை கடந்துதான் இலங்கைக்குள் செல்ல வேண்டும் என்கிற சூழல் உருவாகிறது. அப்போது இளங்கணிகா தேவியை அனுமன் தாக்குகிறார்.
தாக்கியதில் அவள் மோட்சம் பெற்று சுய உருவம் பெறுகிறாள். அப்போது கம்பர் எழுதியிருப்பார் பாருங்கள், எத்தனை காலம் காப்பல் இந்த மூதூர் என்று அம்முத்தனை வினவினேற்கு முரண்படி குரங்கு ஒன்று உன்னை கைத்தலம் அதனால் பற்ற அதனால் கடவது என்று எழுதியிருப்பார். இலங்கா தேவி பிரம்மரை பார்த்து கேட்டாளாம், நான் எத்தனை ஆண்டுகள் தான் இந்த இலங்கையையே காத்து கொண்டிருப்பேன், எனக்கு எப்போது மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டாளாம். பிரம்மர் சொன்னாராம், முரட்டுதனமான குரங்கு ஒன்று வரும், அந்த குரங்கு உன்னை தாக்கும், அந்த குரங்கின் கரம் உன் மீது எப்போது படுகிறதோ அப்போது உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொன்னாராம். இதை அப்படியே நீங்கள் அகலிகை படலத்திற்கு வந்து பாருங்கள். ராமருடைய கால் தூசுபட்டதால் அகலிகைக்கு கல்லாக இருந்த அகலிகை மோட்சம் பெற்றிருப்பாள். கண்ட கல்மிசை காகுந்தன் கழல் துகள் கதுவை என்பார் கம்பர். ராமனின் கால் தூசுபட்டதற்கு கல்லான அகலிகைக்கு எப்படி மோட்சம் கிடைத்ததோ அதே போலதான் இலங்காதேவிக்கும் மோட்சம் கிடைத்ததாம். இரண்டையும் வைத்து பார்த்தால் ஒரே விஷயம்தான். ஆக ராமாயணத்திலே ராமரும் ஈசத்துவம் தான், அனுமனும் ஈசத்துவம் தான். ஆக எப்போது நம்முடைய மனதில் பக்தி மிகுதியாகிறதோ, அது அன்பாகிறதோ, அது நட்பாகிறதோ, நாமும் ஒவ்வொரு நொடியும் இறை உணர்வை நம் மனதுக்குள்ளே வளர்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதற்கு ராமாயணம் ஒரு சான்று. இதை இளம் வயதிலேயே நாம் பார்க்கின்ற போது நம்மில் பல பேரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம், இன்றைய காலத்தில் இது பெரும்பாலும் சில இடங்களிலே வளர்கிறது. ஆன்மீகம் 60 வயதில் போதுமே, ஆன்மீகத்தை எதற்கு இளம் வயதிலே பிள்ளைகளினுடைய மனதிலே புகுத்த வேண்டும் என்று சொல்கிறோம்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நட்பு கதைகளை பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே சொல்கிற போது நட்பு இப்படிதான் இருக்க வேண்டும், பக்தி இப்படிதான் இருக்க வேண்டும், உறவு முறை இப்படிதான் இருக்க வேண்டும், பண்பாடும் கலாச்சாரமும் இந்த அளவிற்குத்தான் இருக்க வேண்டும், பண்பாட்டை மீறினாலும் பிழை என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த தத்துவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. கடவுளை வணங்குவதால் என்ன பலன் என்று கேட்கலாம், எம்பெருமான் நாமத்தை சொல்வதால் என்ன பலன் என்று கேட்கலாம். இதற்கும் அனுமான் தான் சான்று. ராமாயண போர் எல்லாமே முடிகிறது. எல்லாம் முடிந்த பிறகு ராமர் அரசபையிலே இருக்கிறார். விஸ்வாமித்திரர் வருகிறார் ராமரை பார்ப்பதற்காக. அந்த நேரத்திலே எல்லோரும் விஸ்வாமித்திரரை நல்ல முறையிலே கவனிக்கிறார்கள். ஆனால் விஸ்வாமித்திரருடைய பார்வைக்கு ஏனோ அனுமன் தன்னை சரியாக உபசரிக்கவில்லையோ என்று தோன்றியது. கோபம் வந்து விட்டது. நேராக வந்தார், ராமரை பார்த்து கேட்டார், ராமா நான் யார் என்று. ராமர் சொன்னார், நீங்கள் என்னுடைய குரு, இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? சரி ராமா, இப்போது சொல், உன்னுடைய குருவான என்னை ஒருவன் அவமதித்தான், என்னை ஒருவன் உபசரிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை என்று கேட்டார். ராமர் சற்றும் யோசிக்காமல் சொன்னார், குருவே, உங்களையே ஒருவன் உபசரிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை தான், இதில் என்ன சந்தேகம் என்றார். விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா, என்னை அனுமன் உபசரிக்கவில்லை, இப்போது அனுமனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், உன்னுடைய அம்பை அனுமனின் மீது செலுத்து என்றார். அனுமன் இல்லை என்றால் ராமர் ராமாயண போர்க்களத்திலேயே நின்றிருக்க முடியாது. மிகப்பெரிய நண்பன், ஆனால் குருவனுடைய சொல்லையும் தட்ட முடியாது. ராமர் என்ன செய்தார், தன்னுடைய அம்பரா தூணில் இருந்து ஒரு அம்பை எடுத்து அனுமனின் மீது செலுத்தினார், குருவின் சொல்லை தட்ட முடியாமல். ராமருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், இந்த மூன்றையும் சரியாக கையாண்டவர் ராமர். ராமருடைய வில்லானது, அந்த வில்லில் இருந்து புறப்படக்கூடிய அம்பானது ஒரு இலக்கை நோக்கி சென்று விட்டது என்றால் அதில் வெற்றி பெற்று விட்டுதான் திரும்பும். அது ராமருடைய அம்புக்கு உள்ள மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அனுமனை பார்த்து ராமர் ஒரு அம்பினை எய்கிறார். சென்ற அம்பு திரும்ப வந்து அம்பரா தூணில் அமர்கிறது. திகைத்து போகிற
சாத்தியம்? ராமனுடைய அம்பு எப்படி திரும்பியது என்று அனுமனிடம் கேட்டார்கள், இது எப்படி சாத்தியம் என்று. அனுமன் சொன்னார், இது எனக்கு முன்பே தெரியும் ராமா. அம்பு என்னை பார்த்து வருகிற போது நான் என் மனதிலே ராமநாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தேன் என்று. விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா, இனிமேல் அம்பை எய்ய வேண்டாம். இந்த அம்பு அல்ல, மிகப்பெரிய விஷ்ணு தனுசையே கொண்டு அவன் மீது எய்தாலும் அந்த அனுமனை எதுவும் செய்ய முடியாது. அவன் சொல்லிக் கொண்டிருப்பது ராமநாமம். ராமா, உன்னை காட்டிலும் உன் நாமத்திற்கு மகிமை அதிகம். அதை சொல்பவர்களுக்கு எந்த அபாயமுமே இல்லை என்று சொன்னார். அதனால் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் நினைப்போம், எப்போதுமே ராமநாமத்தை சொல்கிறோமே, எப்போதுமே எம்பெருமான் நாமத்தை சொல்கிறோமே, என்ன பயன் இருக்கிறது என்று. அதன் பலன் என்றோ ஒரு நாள் திரும்ப நம்மையே வந்து சேர்கிறது. இதை ஆழமாக உணரக்கூடிய ஒருவன், நான் முன்பு சொன்னேனே மனம் தெளிவு பெற வேண்டும் என்று, இதை தெளிவாக உணர்ந்த ஒருவனுடைய மனம் நிலையாக தெளிவு பெற்றுவிடும். ஔவையார் சொல்லுவாள், மிக அழகாக சொல்லியிருப்பார், ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கிற போது மனம் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டுமாம். எடுத்துக்காட்டுக்கு எதை தெரியுமா சொல்லுவார்? பசு பால் தருகிறது. அந்த பசு பாலை மனிதர்களுக்கு கொடுக்கிறேனே என்று எந்த பலனையுமே எதிர்பார்ப்பதில்லையாம். பால் தரக்கூடிய பசு எப்படி பலனை எதிர்பார்க்காமல் மகிழ்ச்சியோடு கொடுக்கிறதோ, அதே போல ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கிற போது பலனை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் ஆன்மீகம். கருணையே ஆன்மீகத்தின் ஆணி வேர் என்று சொல்லியிருப்பார். இதே பசு கதையை அப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கொண்டு பொருத்தி பார்க்கலாம். கருணைக்கு பசுவை ஔவை எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பார். ராமகிருஷ்ணர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? கன்று இருக்கிறதே, பசுவினுடைய கன்று துள்ளி குதித்து விளையாடுமாம். அதனுடைய தாய் எந்த இடத்தில் நிற்கிறாளோ அதை தாண்டி அதிகமாக ஒன்றும் அந்த கன்று போய்விடாது. எவ்வளவு துள்ளி குதித்து விளையாடினாலும் ஒரு 2-3 நிமிடத்திற்கு ஒரு முறை தன் தாய் பசு பக்கத்திலே நிற்கிறதா என்று தன்னுடைய கண்களால் பார்த்து கொள்ளுமாம். தன் தாய் பக்கத்திலே நிற்கிறாள் என்பதை உறுதி செய்த பிறகு திரும்ப அந்த கன்று ஓடிக்கொண்டிருக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிகிற போது தன்னுடைய தாய் நிற்கிறதா என்று ஒரு முறை பார்க்குமாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், பசுவினுடைய கன்று எப்படி அடிக்கடி தன் தாய் நிற்பதை உறுதி செய்து கொள்கிறதோ, அதே போல மனிதர்கள் எந்த அளவிற்கு பறந்துபட்டு விளையாடினாலும், எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் தங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்மை காப்பது நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய பகவான், அவரையும் ஒரு முறை அடிக்கடி நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார். கன்று எப்படி பசுவை மறப்பதில்லையோ, மனிதன் அதே போல பகவானை மறக்காமல் இருக்கும் வரைதான் அவனுடைய வாழ்க்கைக்கு மோட்சம் என்று சொல்லியிருப்பார். பகவானை மறந்து கொண்டு உன் கடமையை செய்வதால் யாதொரு பலனுமே கிடையாது. அதைதான் எல்லா யுகங்களிலுமே நாம் உணர்ந்திருப்போம். நாம் எல்லோருமே ஒரு தாயாக நினைத்து பாராட்டக்கூடியது குந்தி தேவி. அந்த குந்தி தேவி கூட மகாபாரதத்தினுடைய ஒவ்வொரு இடத்திலுமே தன்னுடைய பகவானை மறக்காமல் இருந்திருக்கக்கூடிய நிலையை மிக அழகாக உணர்த்தி இருப்பாள். மகாபாரதத்திலே குந்தியினுடைய படைப்பு என்பது மிக அற்புதமான படைப்பு. ஏனென்றால் எல்லா இடத்திலுமே அவளுக்கு துன்பம்தான். நாம் சொல்லுவோம், கடவுள் ஏன் எனக்கு இப்படி துன்பத்தை கொடுத்தார் என்றே தெரியவில்லை. தினசரி வணங்குகிறேன், தினசரி வழிபாடு செய்கிறேன், தினசரி ஆலயம் செல்கிறேன், எப்போதும் நாமத்தை சொல்கிறேன், துன்பம் வருகிறதே என்று. குந்தி தேவியும் கர்ணனும் அனுபவித்த துன்பத்தை விடவா நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம்? குந்தி தேவி பார்த்த துன்பத்தை விடவா இன்றைக்கு தாய் குலங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறோம்? கர்ணன் தாழ்த்தப்பட்டதை விடவா இன்றைக்கு இந்த சமூகத்திலே சில இடங்களில் நம்முடைய மனம் தாழ்ந்து போகிறது? அவர்கள் அனுபவித்த வழிகளுடன் பார்க்கிற போது நம்மை எல்லாம் பகவான் உச்சத்திலே வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் துன்பமே கிடையாது. குந்தியினுடைய படைப்பெல்லாம் தாய் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கும். ஏன் தெரியுமா? குந்தி தேவி அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்து போகிறாள். மகாபாரதத்திலே
கௌரவர்கள் சூழ்ச்சியால் ஒரு அரக்கு மாளிகையை தயார் செய்கிறார்கள். அதில் இருந்தால் நம்முடைய 5 பிள்ளைகளும் நாமும் இறந்து போவோம் என்பதை உணர்ந்தவுடன் அவர்கள் அங்கிருந்து தப்பிக்கிறார்கள். தப்பித்து இன்னொரு ஊரில் ஒரு வீட்டிலே தஞ்சம் புகுகிறார்கள். அந்த வீட்டில் ஒரு தந்தை, தாய், 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் தஞ்சத்திலே குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேருமே அழுது கொண்டிருந்தார்கள். குந்தி தேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்காக அழுகிறார்கள்? நமக்கே தஞ்சம் கொடுத்தவர்கள் இவர்கள் எதற்கு அழ வேண்டும் என்று குழம்பி போய் அவர்களின் பக்கத்தில் நின்று பார்க்கிறாள். அந்த ஊரிலே பகாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த பகாசுரன் என்கிற அசுரனுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்கள் இந்த நாள் முதல் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உணவு கொடுத்தால் அடுத்த நாள் 2வது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உணவு கொடுக்க வேண்டும். அப்படி வரிசையாக ஒவ்வொரு வீடாக முறை செய்ய வேண்டும். அதிலும் சிக்கல் என்ன தெரியுமா? ஒரு வண்டி நிறைய உணவு கொண்டு செல்ல வேண்டும், 2 எருமைகளை கொண்டு செல்ல வேண்டும். அது கூட பரவாயில்லை, கொண்டு செல்லக்கூடியவனும் உணவாக வேண்டும். இதுதான் முறை. ஒவ்வொரு வீடாக வரிசையாக வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு குந்தி தேவி பார்க்கிறாளே, அன்றைக்கு என்ன நாள்? அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உணவு கொடுக்க வேண்டிய நாள். அவர்களுக்கும் தெரியும், உணவை கொண்டு செல்லக்கூடியவர்களும் உணவாக வேண்டும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேரில் யாரோ ஒருவர் அன்று மரணிக்க வேண்டும். இதுதான் நிலை. அழுது கொண்டிருக்கிறார்கள். குந்தி பார்த்தாள். முதலில் அந்த குடும்ப தலைவன் கணவர் சொல்கிறார், தாய் இல்லாமல் பிள்ளைகள் வளர்வது கஷ்டமான சூழல், அதனால் நான் உணவு கொண்டு போகிறேன். நான் இறந்து விட்டால் நம்முடைய 2 பிள்ளைகளையும் நல்ல முறையிலே நீ பார்த்துக்கொள் என்று மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனைவி சொன்னாள், தந்தையினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு குழந்தை நல்ல முறையில் வளர்ந்து விட முடியாது. நான் சென்று உணவு கொடுத்து உணவாகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று. அந்த 2 குழந்தைகளில் மூத்த குழந்தை மகள். அவள் சொன்னாள், எனக்கு திருமண வயது ஆகிவிட்டது, எப்படியும் என்னை ஒரு நாள் இந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்குத்தான் அனுப்ப வேண்டும். நான் இப்போதே உணவாகி விடுகிறேன், நீங்கள் தம்பியை நல்ல முறையிலே வளர்த்துங்கள் என்று. தம்பிக்கு சிறு வயது, சிறிய குழந்தை. அவன் எதுவுமே உணராமல், என் கையிலே ஒரு குச்சியை கொடுங்கள், நான் சென்று அந்த அசுரனை விரட்டி விடுகிறேன் என்று சொன்னான். குந்தி இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களின் பக்கத்திலே போய் சொன்னாள், இப்படி ஒரு அபாயமான சூழல் இந்த ஊரிலே இருக்கிறதா? நாங்களும் பண்பு அறிந்தவர்கள், பண்பாடு தெரிந்தவர்கள். என் 5 புதல்வர்களையும் நான் அப்படித்தான் வளர்த்தி இருக்கிறேன். உதவியை பெறுவதற்கு மட்டும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கவில்லை. உதவி கொடுத்தவருக்கு பிரச்சனை என்றால் திரும்ப உதவி செய்யவும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் உணவு கொண்டு போக வேண்டாம். என் புதல்வர்களில் ஒருவரான பீமனிடம் உணவை கொடுத்து அனுப்புங்கள். உங்களுக்கு பதிலாக என் மகன் பீமனை அனுப்புகிறேன் என்று சொன்னாள். நினைத்து பாருங்கள், கொண்டு செல்பவன் உண்டு முடிக்க வேண்டிய சூழல் தான் என்பது குந்திக்கும் தெரியும். ஆனால் அடைக்கலம் கொடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக மரண வாசலுக்கு தன் மகனை அனுப்புவதற்கு தயாராக இருந்தால் பாருங்கள். இதுதான் ஒரு தாயினுடைய பண்பு. இந்த பண்பு வளர்கிற போதே ஒவ்வொரு இளம் தலைமுறைகளும் தெரிந்திருக்க வேண்டும். குந்தி தன் மகனை அனுப்பிவிட்டாள் என்று வருத்தப்பட வேண்டாம். தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையின் பலம் என்ன என்பது, குந்திக்கு தெரியும் பீமனின் பலம் என்ன என்பது. பீமன் சென்றால் வெற்றி பெறுவான் என்று நம்பினாள், பீமனை அனுப்பினாள், பீமன் வென்றான். அதனால் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் நினைக்கிறோம் நாம் செய்யும் தவறுகள் நம் பெற்றோருக்கு தெரிவதில்லை என்று. நம்மை நம் பெற்றோர்களால் ஒருபோதும் கணிக்க முடியாது என்று நம்புகிறோம். நம்முடைய திறன் நமக்குத்தான் தெரியும் என்று நம்மையே நாம் உயர்வாக நினைக்கிறோமே தவிர பெற்று வளர்த்தவர்களை சாதாரணமாக எடை போடுகிறோம். இது இன்றைக்கு வளரக்கூடிய ஒரு நவீன கலாச்சாரமாக மாறிவிட்டது. என் வாழ்க்கை என் கையில் என்கிற முடிவை எடுக்கிறோமே தவிர
இது ஒரு சிலர் மட்டும்தான். என் வாழ்க்கை என் கையில் நினைக்கிறோமே தவிர நம் வாழ்க்கையின் மொத்த பலனும் என்ன என்பதை தெரிந்த பெற்றோர்களால் நம்மை கணிக்க முடியும் என்பதை மறந்து விடுகிறோம். குந்தி உணர்த்தி கொடுத்திருக்கிறாள் பாருங்கள். குந்தி தேவியினுடைய படைப்பு மிகப்பெரிய படைப்பு. யாரால் எதை எதை எப்போது செய்ய முடியும் என்பதை எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோரால் கணிக்க முடியும். எல்லா போரும் முடிந்து அரச சபையிலே தர்மர் இருக்கிற போது குந்தி தேவி சொல்கிறாள் பீமனை பார்த்து, எப்பா, நான் இந்த அரச சபையிலே இருக்க ஒன்றும் ஆசைப்படவில்லை, நான் வனத்திற்கே சென்று வனவாசம் புகலாம் என்று நினைக்கிறேன் என்று. பீமன் கேட்டிருப்பார், அம்மா, நம்முடைய தந்தையான பாண்டு இறந்திருக்கிற போது, என் தந்தை மரணிக்கிற போது நாம் வனத்திலே தானே இருந்தோம், காட்டிலே தானே இருந்தோம். உங்களுக்கு வனவாசம் தான் ஆசை என்றால் எதற்கு எங்களை இந்த அரண்மனைக்கு அழைத்து வந்தீர்கள்? எதற்கு துரியோதனனுக்கு எதிரிகளாக மாற வேண்டிய சூழலை உருவாக்கினீர்கள்? எதற்கு இந்த மகாபாரத போர் நடந்தது? அப்போதே காட்டிலே இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையே. இப்போது கஷ்டப்பட்டு வெற்றி பெற்று அரச சபையில் இருந்த பிறகு வனவாசம் போவோம் என்று எளிமையாக சொல்கிறீர்களே, இதை முதலிலே சொல்லி இருக்கலாமே என்றார். குந்தி தேவி அழகாக சொல்லியிருப்பார், மகனே, உன் தந்தையை குழந்தையாக்கி தந்தைக்கு தாயாக மாறிதான் வனவாசத்திற்கே அழைத்து சென்றேன். உன் தந்தை பெற்ற சாபத்தின் போது துறவரம் செல்ல வேண்டும் என்று உன் தந்தை ஆசைப்படுகிற போது கவலைப்படாதீர்கள், இன்று முதல் நீங்கள் எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு தாய். தாய் குழந்தையை வனவாசத்தில் துறவரத்திற்கு அழைத்து செல்வதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி அழைத்து சென்றவள் நான். எனக்கு தெரியாதா எப்போது என் பிள்ளைக்கு எதை எதை செய்ய வேண்டும் என்று? நான் நினைத்தால் உங்களை காட்டிலேயே உட்கார வைத்திருக்கலாம். ஏன் செய்யவில்லை தெரியுமா? காட்டிலே இருந்திருந்தால் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அதுதான் என்று உங்களை நீங்களே சாதாரணமாக எடை போட்டிருப்பீர்கள். ஆனால் எனக்கு தெரியும், என் பிள்ளைகள் நினைத்தால் எவ்வளவு பெரிய போரை செய்தும் தர்மத்தை நிலைநாட்ட வல்லவர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் நினைத்தால் அரசாட்சியை பிடிக்கவும் முடியும், தர்மத்தை உயர்த்தவும் முடியும் என்பது எனக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையின் உயர்வான பகுதி என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் அரண்மனைக்கு அழைத்து சென்றேன். ஆனால் மகனே, ஒருபோதும் சுகபோகங்களில் நான் ஆசைப்படவில்லை. அரண்மனையில் உட்கார்ந்து அரச சபையிலே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை என்று சொல்லிக் கொடுத்தாள். பாருங்கள், இந்த இலக்கை பிள்ளைகளால் எதுவரை சாதிக்க முடியும் என்கிற தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எது நம்முடைய இலக்கு என்பதை தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கு வளர்கிற போதே எல்லோரும் என்ன சொல்வோம்? பிள்ளைகள், நான் அப்துல் கலாம் ஆக வேண்டும், நான் விவேகானந்தர் ஆக வேண்டும், நான் காந்தியடிகள் ஆக வேண்டும், நான் இந்திரா காந்தி ஆக வேண்டும், நான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களைப் போல இரும்பு மனிதராக இருக்க வேண்டும் என்று யாரோ ஒருவரை சொல்கிறோம். ஒருவரை வழிகாட்டுதலாக வைக்கலாம், தவறு இல்லை. நான் சொன்ன அத்தனை பேரும் இந்தியாவினுடைய வழிகாட்டிகள். ஒருவரை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவராகவே மாற வேண்டும் என்று நினைக்க கூடாது. அன்றைய காலத்திலே சுவாமி விவேகானந்தர் தேவைப்பட்டார், அதனால் அவர் உருவானார். அன்றைய காலத்திலே இந்திரா காந்தி அவர்கள் தேவைப்பட்டார்கள், அதனால் அவர்கள் உருவானார்கள். அன்றைய காலத்திலே இந்தியாவிற்கு ஒரு இரும்பு மனிதன் தேவைப்பட்டார், அதனால் அவர் உருவானார். நீங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அவர்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலத்திற்கு இன்னொரு இந்திரா காந்தி அவர்கள் வேண்டுமா என்பதை விட இன்றைய காலத்திற்கு என்னை நான் எப்படி தயார்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அதற்காக உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றால் உங்களை இன்னொருவர் வழிகாட்டியாக வைத்துக் கொள்ளலாம். ஒருவரின் செராக்ஸாக, ஒருவரின் பிம்பமாக அப்படியே மாறுவதை விட நாம் ஒரு தனித்துவமான இடத்திலே இன்றைய காலத்திற்கு எப்படிப்பட்ட தலைவர் தேவை என்பதை உணர்ந்து அதற்கு நம்மை தயார்படுத்தினோம் என்று சொன்னால் அதுதான் வெற்றி. இதைத்தான்
இதைத்தான் ஒவ்வொரு தத்துவங்களுமே நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது. வெற்றி எங்கே இருக்கிறது என்று தேடுவதை விட வெற்றிக்கான படிக்கட்டுகளை நாமே அமைக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த இடத்தை பிடிக்க முடியும். இதை வளர்கிற போதே பிள்ளைகள் தெரிந்து கொள்கிற போது மிகச்சரியான இலக்கை தனக்குத்தானே தீர்மானித்துக் கொள்வார்கள். அதிலும் நாம் எல்லோரும் சொல்வோம், பகவானுடைய வழியிலே வந்தவர்கள் நாம், பகவானின் வழியில் வந்த பகவானுக்கே உறவினர்கள் என்று நம்மை பெருமையாக சொல்லிக் கொள்கிறோமே. அன்றைக்கு ஆயர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். எதில் எடுத்துக்காட்டாக இருந்தார்கள்? ஏதோ மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்று பெரிய பெரிய விஷயங்களை தேட வேண்டாம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே மார்கழி மாத நோன்பு இருப்பதற்காக ஆயர் சிறுமிகளை எல்லாம் காலையிலே துயில் எழுப்புகிறாள். அப்போது திருப்பாவையில் ஒரு பாசுரம் வரும். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய் என்பாள். என்ன தெரியுமா சொல்கிறாள்? ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆயர் பெண்களையும் துயிலெழுப்பி கொண்டே ஆண்டாள் வருகிறாள். அப்படி ஒரு வீட்டிற்கு முன்னால் நிற்கிறாள். அந்த வீட்டில் உள்ள குழந்தை இன்னும் எழும்பவில்லை, உறங்கி கொண்டிருந்தாள். ஆண்டாள் நாச்சியார் அம்மா அழகாக சொல்லியிருப்பார், எப்படி இன்னும் நீ உறங்கி கொண்டிருக்கிறாய்? காலையிலே பறவைகள் எழும்பி விட்டன, ஒவ்வொரு உயிர்களும் எழும்பி விட்டன, அந்த சத்தம் கேட்கவில்லையா? அது கூட பரவாயில்லை, அதிகாலையிலேயே ஆய்ச்சியர் பெண்கள் எழுந்து விட்டார்களாம். அன்றைக்கெல்லாம் காலையிலே அந்த ஊருக்கு, இன்றைக்கு நாம் சொல்கிறோமே அலாரம் என்று, அன்றைக்கு அந்த ஊருக்கே ஆட்சியர் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். காலையில் எழுந்து குளித்து நீராடி மாக்கோலமிட்டு தங்கள் பணிகளை செய்ய புறப்படுகிறார்களாம். என்ன பணி? மத்தினை கையிலே எடுத்துக்கொண்டு தயிரை கடைகிறார்களாம். அப்படி தயிரை கடைகிற போது அவர்களுடைய கழுத்திலே அணிந்திருந்த காசு மாலை ஒன்றோடு ஒன்று உரசுகிற போது பேர் ஒலியே எழும்புகிறதாம். அந்த மத்தினுடைய ஓசையும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலையினுடைய ஓசையும் கேட்டே எத்தனையோ பேர் காலையில் எழுந்து விட்டார்கள். பெண்ணே, அந்த ஓசை கேட்டுமா நீ இன்னும் எழும்பவில்லை என்று சொல்லியிருப்பார். பாருங்கள், இன்றைக்கெல்லாம் அதிகாலையிலேயே ஒழுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒழுக்கம் எது தெரியுமா? காலையிலே எழும்புவதுதான். அதிகாலையிலே ஒருவன் எழுந்து விட்டான் என்று சொன்னாலே அவன் சரியாக அவனுடைய திட்டத்தை தீட்டி இருக்கிறான் என்பதுதான் பொருள். காலையில் எழுந்த ஒருவன் நிச்சயமாக வெறுமனே அவனால் அமர்ந்திருக்க முடியாது, ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பான். ஆக எழுந்தவுடனே அவன் சுத்தம் செய்து விடுவான். சுத்தம் செய்த பிறகு அவன் கண்டிப்பாக ஒரு இலக்கை நோக்கி ஓட தொடங்கி விடுவான். அதிகாலையில் ஒருவன் எழுந்து விட்டான் என்று சொன்னாலே அவனை அறிந்தோ அறியாமலோ இலக்கை தீர்மானித்து ஓடத் தொடங்குகிறான். இலக்கை தீர்மானித்து ஓடத் தொடங்கிய ஒருவன் வெற்றி பெறுகிறான். ஆக சிறந்த தொடக்கம் காலையில் எழும்புவதுதான். அதை அன்றைக்கே எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஏதோ திருப்பாவையை படித்தோம், அதை பாடினோம் என்பதை விட திருப்பாவை என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது, அந்த பாசுரம் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது, அதில் என்ன உட்பொருள் இருக்கிறது, அதில் என்ன ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், என்ன பண்பாட்டை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், மனித இயல்பை எப்படி அதில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை யோசிக்க தொடங்கிவிட்டோம் என்று சொன்னாலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுவிடலாம். ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? நம்மில் சிலர் எல்லாவற்றையும் சேர்க்க மட்டும்தான் ஆசைப்படுகிறோம், கொடுக்க ஆசைப்படவில்லை. என்னுடையது 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 என்கிறோம். எத்தனை நாள் என்னுடையதாக இருக்கும்? ஒரு நாள் என்னுடைய உயிர் என்னை விட்டு போய்விட்டால் என்னுடையது அத்தனையும் இன்னொருவருடையதாகி விடுகிறது. ஆக நான் என்னுடையது என்று சேர்த்து என்ன பொருள், என்ன பயன்? அதனால் நான் என்ன பெருமையை கண்டிருக்க முடியும்? ஏதோ
என் பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருள் இருக்கிறது என்று தெரிந்து பொய்யாக சில பேர் நம்மை புகழலாமே தவிர உண்மையான புகழ் என்னுடையதை பிறருடையதாக நான் பகிர்கிற போதுதான். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. நாம் என்னுடையது என்று சொல்கிறோமே, பகவான் ஒரு முறை பூலோகத்திற்கு இறங்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் முன்னாலே கிருஷ்ணர் நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணரை பார்த்து நாம் மார்பு தட்டி சொல்கிறோம், இந்த வீடு என்னுடையது, இந்த வயல் என்னுடையது, இந்த சொத்துக்கள் என்னுடையது, இந்த ஆபரணங்கள் என்னுடையது, பேர் புகழ் எல்லாமே என்னுடையது என்று சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பதிலுக்கு பகவான் என்ன செய்திருப்பார்? எல்லாமே என்னுடையது என்று பகவானை பார்த்து சொல்கிறோம். பகவான் பதிலுக்கு என்ன தெரியுமா செய்வார்? ஒரே ஒரு விரல் தான். இந்த விரலை அப்படியே நம் மீது வைத்து இந்த உயிர் என்னுடையது என்பார். அதோடு கதை முடிந்து விட்டது. எதுவுமே நிலை கிடையாது. எதை வைத்து எது என்னுடையது என்று சொல்கிறோம்? இந்த உடல் கூட உயிர் சரி ஆன்மாவாக மாறி இன்னொருவருக்கு செல்கிறது என்பதை நம்முடைய சனாதன தர்மம் சொல்லிக் கொடுத்தது. அதை விட்டு விடுவோம். உடல் என்னுடையது தானே. ஆனால் நம்முடைய ஹிந்து தர்மப்படி உயிரும் ஆன்மாவாக மாறி எனக்கு சொந்தமில்லாமல் போகிறது, உடலும் எனக்கு சொந்தமில்லாமல் போகிறது. எப்படி தெரியுமா? உடல் பஞ்சபூதமாகிய எம்பெருமானுக்கு சொந்தமாகி போகிறது. ஹிந்து மதம் அதில் ஆணித்தரமான உண்மையை சொல்லிக் கொடுத்தது. எதுவுமே உனக்கு இல்லை, எதுவுமே உனக்கு இல்லை என்கிற அத்தனை பொருளை சொல்லிக் கொடுத்தது. நம்முடைய ஹிந்து தர்மப்படி ஒருவருடைய உடலை எரிக்கத்தான் செய்கிறோம். நெருப்பு தான் நம்மை உரிமை கொண்டாடுகிறது. இறுதியிலே நெருப்பு உரிமை கொண்டாடி சென்ற பிறகு மண் தான் நம்மை உரிமை கொண்டாடுகிறது. ஆக உனக்கு உனக்கு என்று சேர்த்த மனிதனுக்கு ஹிந்து தர்மப்படி 6 அடி நிலம் கூட சொந்தமில்லை. ஒருவருக்கு ஈமச்சடங்கு நடத்திய அதே இடத்தில் தான் இன்னொருவருக்கும் நடத்துகிறோம். பிறக்கும் போது எதையும் கொண்டு வராத ஒருவன் இறக்கிற போது 6 அடி மண்ணை கூட எடுத்து செல்ல தேவையில்லை. எதுவுமே உனக்கு இல்லை என்பதை உணர்த்திய தர்மம் நம்முடைய ஹிந்து தர்மம். நினைத்து பாருங்கள், மிகப்பெரிய விஷயம் இது. அதை உணர்ந்தவர்களை ஞானி என்கிறோம். ஏன் ஞானி என்கிறோம் தெரியுமா? ஞானிக்கு முன்னால் சென்று ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பையே எழுதி தருகிறேன் என்று சொல்லி பாருங்கள், அவன் முகத்தில் மகிழ்ச்சியே வராது. அர்த்தமுள்ள ஹிந்து மதம் என்கிற புத்தகத்திலே ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அழகாக ஒரு கதையை சொல்லியிருப்பார். ஒரு ஞானி வெயில் காய்ந்து கொண்டிருந்தாராம். குளிர்காலத்திலே வெயில் அவருக்கு இதமாக இருந்திருக்கிறது. அந்த வழியாக அலெக்சாண்டர் வந்திருக்கிறார். இந்த ஞானி மிக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவருக்கு பக்கத்திலே வந்து, நான் யார் வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் வந்த பிறகும் நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லையே என்று சொல்லி இருக்கிறார். முற்றும் துறந்தவருக்கு யாரும் பெரியவர்களும் இல்லை, யாரும் சிறியவர்களும் இல்லை. அந்த ஞானி சொல்லி இருக்கிறார், நீங்கள் யார் எனக்கு தெரியவில்லை என்று. அலெக்சாண்டர் சொல்லி இருக்கிறார், நான் அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறேன் தெரியுமா? சரி சரி, என்னை பற்றி தெரியாமல் கேட்டு விட்டீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் நான் தருகிறேன், கேளுங்கள், என்ன வேண்டும் என்றார். ஞானி சிரித்து கொண்டே சொல்லி இருக்கிறார், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டும் என்றாலும் இருங்கள், நான் ஒன்றை கேட்பேன், எனக்கு அதை கொடுப்பீர்களா என்று. என்ன வேண்டும் கேளுங்கள் என்றார். சற்று நீங்கள் விலகி நிற்க வேண்டும். நீங்கள் நிற்பதால் சூரிய ஒளி என் மீது படுவது நீங்கி போய்விட்டது. எனக்கு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் விலகினால் எனக்கு சூரிய ஒளி கிடைக்கும் என்றார். நினைத்து பாருங்கள், முற்றும் துறந்தவருக்கு வாய்ப்புகள் கண் முன்னால் நின்றால் கூட அது வாய்ப்பாகவே தெரியாது. அதற்காக எல்லாவற்றையும் துறந்துதான் வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது ஞானிகள். ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பது, வாழ்கிற போதே எல்லாவற்றையும் என்னுடையது என்று நினைக்காமல் ஒருவன் வாழ்கிறான் பாருங்கள், அவன் மனதால் பொருட்களை துறந்தவன் தான். ஆனால் நம்மால் அப்படி வாழ முடியும். எல்லோருமே துறவற வாழ்க்கை செல்வது என்பது இயற்கையினுடைய இயல்பிற்கே அப்பாற்பட்டது.
ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லியிருப்பார், இல்லற வாழ்க்கையில் இருந்து இறைவனை தேடுவது உன்னதமானது என்று சொல்லியிருப்பார். அதனால் துறவற வாழ்க்கை தான் செல்ல வேண்டும் என்பதை எங்கேயும் ஆணித்தரமாக மனிதர்களை அழுத்தி சொல்லவில்லை. அதனால் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய மனப்பான்மையை நாம் வளர்த்தி கொள்ளலாம். அது ஆகச் சிறந்த மனம். ஆனால் இன்றைக்கு நாம் அதிலிருந்து விலக ஒரே ஒரு காரணம், இந்த கொரோனா வந்தது. கவனித்திருப்போம், நாம் கொரோனா காலத்திலே அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று என்கிற மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தி சென்றது கொரோனா. நினைத்து பாருங்களேன், ஒரு கவிஞர் சொல்லுவார், மனிதா நில், மனசாட்சியை கேள், பிழையானவன் நீயே. ஊரெங்கும் கோவில் வைத்தான் உனக்காக, நீயோ உறக்கமே உன்னதம் என்றிருந்தாய். வாசலிலே மாக்கோலம் மிக அற்புதமாக அதை வணங்க சொன்னான். ஆனால் மடத்தனம் இதுவென்று மமதையில் நீ இருந்தாய். சில நாட்களிலே பெண்களை தனியாக வைத்திருக்க சொன்னான். அறிவியல் பெரிதென்று அத்தனையையும் மடமை என்றாய். வாசலிலே பானை வைத்து கால் கழுவி வர சொன்னான். கவர் போட்ட செருப்பிருக்க கழுவுவது வீணென்றாய். இந்த ஜகத்திற்கு காரணம் ஆதி நாராயணன் என்றான். நீயோ தானாக வந்தோம் என்றாய். பெருமாளுக்கு துளசி இலை படைத்து தீர்த்தமாக குடி என்றான். குடியின் போதையில் மடியே சிறந்ததென்றாய். அம்பாளுக்கு வேப்பிலையை பிரசாதமாக தந்திட்டான். கொஞ்சமும் சிந்தையின்றி காட்டு மிராண்டி தனம் என்றாய். தலை குளித்த பெண்டிற்கு சாம்பிராணி போடென்றான். ஹேர் டிரையர் போதும் என்று வாய்க்கிழிய கேலி செய்தாய். அத்தனையும் அறிவியலே, எப்போது நீ அறிவாய்? கிருமி ஒன்றும் புதிதல்ல, எப்போதும் உள்ளதுதான். மனிதன் பண்பாட்டிலிருந்து விலக விலக அதன் பாதிப்பு அதிகமாக தெரிந்துவிடும் என்று சொல்லியிருப்பார். நினைத்து பாருங்கள், இது உண்மைதானே? இன்றைக்கு அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய பண்பாட்டில் இருந்து மாறிதானே இருக்கிறோம். பெரிதாக எதையும் தேட வேண்டாம். சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன், கம்மல் அணிகிறோம். எத்தனை பேர் நம்மில் பண்பாடு ஆகிய தங்க கம்மலை அணிகிறோம்? சொல்லுங்கள். அந்த பண்பாடே மாறிவிட்டது. ஒரு சில இடங்களில் காது குத்து விழா நடத்துகிறார்கள். நீங்களே சிந்தித்து பாருங்கள். உடலில் எத்தனையோ ஆபரணம் அணிகிறோம். கழுத்தில் அணிகிறோம், காலில் அணிகிறோம், விரலில் அணிகிறோம், கையில் அணிகிறோம். ஆனால் காதில் அணியக்கூடிய கம்மலுக்கு ஒரு விழா எடுத்தார்கள், காது குத்து விழா என்று. ஏன் தெரியுமா? எல்லா அணிகலனும் உடலுக்கு மேலே இருக்கிறது, கம்மல் உடலுக்கு உள்ளே சென்று வெளியே வருகிறது. நம் சதையோடு இரத்தத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அணிகலன் அது. பெண்ணும் பொன்னும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பார்கள். தங்கம் மென்மையான குணத்தை பெண்களுக்கு கொடுக்கிறது. அந்த தங்கத்தை உடலுக்கு உள்ளோடி சென்று வெளியே வருகிற போது மென்மையான குணம் வர வேண்டும் என்பதற்காக தங்க கம்மலை அணிய சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு முறை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? பிளாஸ்டிக்கிலே, இரும்பிலே அணிகிறோம். அதிலும் எந்த வண்ணத்தில் ஆடை அணிகிறோமோ அந்த வண்ணத்திலே கம்மலை அணிகிறோம். கந்த புராணத்திலே அசுரர்கள் எல்லோரும் வேள்வி செய்ய போகிற போது அசுர குணம் தனக்கு வர வேண்டும் என்பதற்காக இரும்பு கம்மலை அணிந்திருந்தார்களாம். இரும்பு கம்மல் அணிகிற போது இரும்பு குணம் இயல்பாக நமக்குள் வந்து விடுகிறது என்பதற்காக தான் பண்பாட்டிலே தங்க கம்மலை அணிய சொன்னார்கள். அது கூட பரவாயில்லை, தலையிலே பூ வைக்க சொல்லி இருந்தார்கள் பண்பாட்டிலே. எதற்காக? அந்த பூவினுடைய வாசம் நுகர்கிற போது நல்ல பண்பு நமக்குள் வர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு பிளாஸ்டிக்கிலே தலையில் பூ வைக்கிறோம். எந்த ஒரு விழாவிற்கு சென்றாலும் பார்க்க முடிகிறது. பூவினுடைய தன்மையையே மாற்றிக்கொண்டு நம்முடைய பண்பாட்டை மாற்றிவிட்டோம். வாசலிலே மாவிலை தோரணம் கட்டி வைக்க சொன்னார்கள். எதற்காக? வாசலில் மாவிலை கட்டப்படுகிற போது வீட்டிற்குள் வரக்கூடிய கெட்ட காற்றுகளை அது தடுத்து விடும் என்று நம்பினார்கள். இன்றைக்கு பிளாஸ்டிக்கிலே ஒரு மாவிலை தோரணத்தை வாங்கி வீட்டிற்கு முன்னால் கட்டிவிட்டோம்.
ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்முடைய பண்பாட்டிலிருந்து நாம் சற்று மாறிக்கொண்டே வருகிறோம். எல்லாவையுமே இந்த உலகத்தில் சில நேரங்களில் சாதாரணமாக நமக்கு தெரியலாம். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய மதிப்பும் அதிகரிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். சாதாரண அரிசியாக இருக்கட்டும், அந்த அரிசியிலே சாதம் படைத்து நீங்கள் கருவறைக்குள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் அது பிரசாதமாக மாறுகிறது. அதே அரிசி சில நேரங்களில் யாருக்கும் பயன்படாமல் தரையில் கூட விழுந்து விடுகிறது. அரிசி ஒன்றுதான், எங்கே செல்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய தன்மை தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு கல் தான், அந்த கல்லிலே ஒரு சிலை வடித்தால் கடவுளாக நினைத்து கருவறையில் வைக்கிறோம். அதே கல்லிலே படிகட்டு செய்தால் மிதித்து உள்ளே செல்லக்கூடிய படிகட்டாக மாற்றுகிறோம். அதே கல் சற்று வடிவம் மாறுதலாக இருந்தால் அதே ஆலயத்தில் தேங்காய் உடைப்பதற்காக பயன்படுத்துகிறோம். கல் ஒன்றுதான், எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுகிறது. அதே போல மனிதர்கள் ஒன்றுதான். உங்கள் களம் எது என்று நீங்கள் தீர்மானிக்கிற போது உங்கள் வாழ்க்கை மாறிவிடுகிறது. முதலையும் இருக்கிறது, யானையும் இருக்கிறது. எது பலம் வாய்ந்தது என்று கேட்டால் எல்லோரும் ஒரு நொடி திகைத்து போவோம். முதலையா யானையா, முதலையா யானையா என்று. இரண்டுமே பலம் வாய்ந்ததுதான். எப்படி தெரியுமா? தண்ணீர் பரப்பிலே முதலையின் பலம் யானையின் பலத்தை வென்றுவிடும். ஆனால் நிலப்பரப்பிலே யானையின் பலம் முதலையின் பலத்தை வென்றுவிடும். இரண்டுமே பலம் பொருந்தியதுதான். நிற்கக்கூடிய இடம் எது என்பதை பொறுத்து அதனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல கிடைத்த வாழ்க்கையிலே இளைய சமுதாயம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான களம் எது என்று தீர்மானியுங்கள். உங்கள் ஆடுகளத்தை சரியாக தீர்மானியுங்கள். உங்கள் களமும் உங்கள் லட்சியமும் சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நிறைவாக, வாழ்க்கை என்பது போராட்ட களம் அல்ல, வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் பந்தயமும் அல்ல. அனைவரும் ஒரே களத்தில் ஒரே தளத்தில் அவரவர் வெற்றிக்காக யாரையும் பின்னுக்கு தள்ளாமல் முன்னேறும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன, கைகளில் தவழ்கின்றன. வாழ்க்கையில் யாருடைய தோல்வியின் மீதும் யாருடைய வெற்றியும் எழுதப்படுவதில்லை. அனைவரும் முயற்சிக்கலாம், அனைவரும் வெற்றி பெறலாம் என்று சொல்லி இத்தனை நேரம் எனக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை தந்த ஊர் பொதுமக்களுக்கும், உண்மையாகவே ஊர் பொதுமக்களை நான் சொல்லியாக வேண்டும். 1000 மேடைகள் பேசலாம், ஆனால் இதை போன்று ஒரு அற்புத மேடை கிடைப்பது அரிது. ஏன் தெரியுமா? இத்தனை இளைய சமுதாயங்கள் இந்த இரவு பொழுதிலும் அமர்ந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதை பல நாள் கழித்து இந்த ஊரில் தான் பார்க்கிறேன். சென்ற ஆண்டு நான் வந்திருந்த போதும் நான் வியந்து பார்த்தது இதே விஷயத்தை தான். இத்தனை இளைய சமுதாயம் இந்த காலத்தில், இந்த கலியுகத்திலே ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்கிறார்களா? இது முடிகிறதா? ஒரு ஊரே திரண்டு வந்து இப்படி அமர்ந்திருக்க முடியுமா என்று சென்ற ஆண்டு வியந்தேன். இந்த ஆண்டு சற்று மனதில் ஒரு நெருடல் இருந்தது. மழை வேற அடிக்கடி வந்து தன்னுடைய வேலையை காட்டுகிறது. இது சாத்தியமா என்று பகவானுக்கும் தெரியும். பகவானின் நாமம் புகழப்படுகிறது என்றால் அதை கேட்பதற்கான சூழலை பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இந்த சூழல் அமைந்திருக்கிறது. அத்தனை இளைய சமுதாயங்கள், அத்தனை சொந்தங்கள், தாய்மார்கள் என்று எல்லோருமே என்னை கேட்டால் பல இடங்களில் சென்று சொல்லலாம், ஆன்மீக சொற்பொழிவிற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஊர் திகழ்ந்து கொண்டிருப்பது என்பது உண்மையாகவே மகிழ்ச்சியாக சொல்கிறேன். இத்தனை நேரம் ஒரு சிறியவளாக என்னுடைய உரையை கேட்ட அத்தனை பெரிய மனதை படைத்த அத்தனை பெரிய சொந்தங்களுக்கும், தலைமை தாங்கி இருந்தவர்களுக்கும், பெருமாள் மாமா அவர்களுக்கும், தினேஷ் மாமா அவர்களுக்கும், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆதிரா மருமகள் மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்தார்கள். ரசித்தேன், நானும் ரசித்தேன். ஆதிராவுடைய ரசிகன் நான் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். ஊர் எல்கையில் இருந்தே பார்த்துட்டு வரோம். சிறப்பான ஒரு ஊர், அழகான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. ஒளிப்பயல்கள் வச்சிருக்கீங்க, லைட் போட்டிருக்கீங்க. ஊர்லேருந்து வர்றது வரைக்கும் மிக சிறப்பாக இருந்து நல்லா வரவேற்றீங்க. 2-3 வீடுகளுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. மிக சிறப்பான ஒரு வரவேற்பு, ஊரை பாராட்டி ஆகணும், சந்தேகம் இல்லை. ஸோ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுறோம்.
இந்த கிருஷ்ணர் தான் நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஆன்மீகம் எந்த அளவு கீழே போயிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்குது. பழைய ஆன்மீகம் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய பேருக்கு இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. விஞ்ஞானம் வளரும் போது எங்கேயா கடவுள் இருக்கிறாரு காமிங்க அப்படின்னு சொல்ற விஞ்ஞானம் இன்னைக்கு நம்மளுடைய மெய்ஞானத்தை மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கு சமீபத்திய ஆய்வுகள் கிருஷ்ணர் இருந்தாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்குது. சரிங்களா? நம்புவீங்களா? நெட் எத்தனை பேர் பாக்குறீங்க? மொபைல் போன் பப்ஜி மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா? கேம்ஸ் மட்டும் தானா? எவ்வளவு தகவல் இருக்கு. நாளைக்கு அம்பாபானபுரத்துல இருந்து ஒரு IAS ஆபீசர் IPS ஆபீசர் வந்தா வேண்டாம் இருக்குதா? என்ன பெண்களே, அடுத்த தலைமுறை பெண்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், மொபைல் போன் இங்க இருக்கிற பெற்றோர்கள் அவ்வளவுத்துக்கும் சொல்லிக் கொள்கிறேன், எவ்வளவு நன்மைகள் இருக்குதோ அதற்கு தகுந்த கேடுகள் அதுக்குள்ள இருக்குது. நெக்ஸ்ட், இங்க இருக்கிற நான் ஆன்மீக சொற்பொழிவாற்ற வரல, நான் ஒரு கவுன்சிலர். கவுன்சிலர் சொன்னோன்னா எலெக்ஷன்ல வின் பண்ண கவுன்சிலர் இல்ல, சைக்காலஜி படிச்ச கவுன்சிலர். இன்றைக்கு எனக்கு வரக்கூடிய ஒரு 1500 கேஸ் பார்த்திருக்கிறேன். கலெக்டர் ஆபீஸ்ல என்னுடைய ஆபீஸ் இருக்கு நாகர்கோவில்ல. இன்றைக்கு பெரும்பான்மையான கேஸுகள் என் குழந்தைக்கு அட்டென்ஷன் மாறுது, 14 வயசுல சரியா படிக்கிறது இல்ல, வேற விதமா போறாங்க, இப்படிங்கிற கேஸ் தான் நிறைய வருது. அடுத்தது முதியவர்கள் நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு நாங்க கைவிடப்படுறோம், ரோட்ல நிக்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறதுக்கு இந்த சமுதாய சீர்கேடு எல்லாரும் இவ்வளவு நேரம் ஆதிரா பேசினது எல்லாத்துலயுமே அடங்கி இருக்குது. பழைய காலத்து நம்முடைய இந்து சனாதன தர்மம் ஆகட்டும், நம்ம கடவுள்கள் என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்னு சொல்லி குந்தி தேவியிலிருந்து கிடைத்து ஒவ்வொரு கதையா சொன்னாங்க. இன்றைய தலைமுறைக்கு இது எல்லாமே ரீச் ஆகணும். இன்றைக்கு பெஸ்ட் கவுன்சிலர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தான் இன்னைக்கு குழந்தைகளுடைய பெஸ்ட் கவுன்சிலர். பெஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் டீச்சர். நாமளே அடுத்த தலைமுறையை கெடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? சோ தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு மனிதனை மேலாக்குது, கீழே கொண்டு வருது அப்படிங்கறதுல நான் ரொம்ப நம்புவேன். தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். பெற்றோர்களை உங்களிடத்துல இருந்து ஆரம்பிங்க. தேவையில்லாம நீங்க குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டு உங்க வெயிட்டேஜை குறைச்சிக்காதீங்க. குழந்தைகளுக்கு முன்னாடி ஒற்றுமையா இருங்க பெற்றோர்கள் சொல்ற இடத்துல. அப்பதான் நாளைக்கு குழந்தைக்கு இன்னொரு வீட்டுக்கு போனாலும் பெற்றோர்கள் யார் எப்படி இருந்தாங்க, நாமளும் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரும். இன்னைக்கு இருக்கிற சமுதாய சீர்கேடுகள் பார்க்கும்போது பயமாவும் இருக்குது. நம்ம குழந்தைங்களும் இந்த தலைமுறை தாண்டி தான் போய் ஆகணும் அப்படிங்கிறதுல பயத்தை தாண்டி நமக்கு இப்ப தேவையானது பொறுப்பு மட்டும்தான். வயசானவங்க இருக்கீங்க, எல்லா தலைமுறையினரும் இங்க இருக்கிறீங்க. போன தலைமுறை பார்க்கும்போது நல்லா வளர்த்தோம் அப்படின்னு தோணுது. இந்த தலைமுறை செய்யற ஒரே தப்பு, நாம் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது மிக தவறுதலான ஒரு சிந்தனை. கஷ்டத்தை சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு காசு வீட்டுக்கு வருதுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வருதுன்னு தெரியணும் குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற 10,000 ரூபாய் மொபைல் போன், 20,000 ரூபாய் மொபைல் போன் ஒரு 10 வயது குழந்தை கையில் இருக்குது. இது எவ்வளவு பெரிய சீர்வழியை எடுத்துப்படுத்தும் இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, பிற்காலத்துல தெரியும். சீர்கேடுகளுக்கு நாமளே காரணமா இருந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் குழந்தையை வளர்த்தும் போது பொறுப்புணர்வு வேணும். நாளைக்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு வெற்றி அடைந்த மனிதனா குழந்தையை உருவாக்குறது ஒவ்வொரு தாய்மார்கள் கையில இருக்குது, ஒவ்வொரு தகப்பன் கையிலையும் இருக்குது. சோ இந்த 10 மணி ஆக போகுது, இருந்தாலும் ஒரு கூட்டம் இதுல இருந்து எந்திரிக்கலன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்குது பார்க்கும்போது. சோ ரசிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஆனா யாருமே இருந்து இது வரைக்கும் எந்திரிச்சு போகல. சோ IAS எக்ஸாம்ங்கிறது இன்னைக்கு எல்லாரும் தாய்மா இருக்கணும். என் குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய மைக்ரோசாஃப்ட் கம்பெனில வேலை பார்க்கணும், செயல் அதிகாரியா இருக்கணும், இல்லை என்றால் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இன்னைக்கு ஈஸி இல்லை. எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லா சிறுவர்களும் உழைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லார் கையிலும் டெக்னாலஜி இருக்குது. முன்னாடி ஒரு தகவல் தெரியணும். இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த வருஷத்தை கரெக்டா சொல்றாங்க, டேட் சொல்றாங்க. 27 நைட் 28 ஜூன் சொல்றாங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி டெக்னாலஜி இன்னைக்கு இருக்குது கண்டுபிடிக்கிறாங்க. சோ டெக்னாலஜியை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தணும். இதுக்காக இல்ல, ஸ்கூல்ல இருந்து கொரோனா டைம்ல வந்தது, விஞ்ஞானம் பயன்படுத்துது இல்லைன்னு சொல்லல. ஸ்கூல் யாரும் போக முடியல, செல்போன்ல எல்லாம் வந்தது, டேப்ல வந்தது, பயன்படுத்தணும். டெக்னாலஜி பயன்படுத்த வேண்டிய விதத்துல பயன்படுத்தினா சக்சஸ் ஆகும். இன்னைக்கு தாய்மார்கள் கனவுகளை மட்டும் சுமந்துட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கணும். நல்ல உற்ற நண்பர்களா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு கிராமம் உங்களுக்கு பக்கத்து சிறுவர்கள் கூட விளையாடுற வாய்ப்பு கிடைக்குது. உரியடி நடத்துனாங்கன்னு சொல்லி கணேசன் சார் பேசினார், இந்த ஊர்ல சிறப்பாக இருந்துன்னு சொல்லி. உரியடியுடைய ஹிஸ்டரி தெரியுமா உங்களுக்கு, ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி? உரியடிங்கிறது ஒரு நபரால செய்யக்கூடிய விஷயம் இல்ல, அது ஒரு டீம் ஒர்க். விட்டு கொடுக்கணும். தனக்கு மேல தோல்ல அடுத்த தலைமுறை ஏறதுக்கு அவங்க உண்டுகோலா இருக்கணும். கடைசி ஒரு சின்ன சிறுவன் போய் தட்டினாலும் இது மொத்த ஒரு டீம் ஒர்க்கை காமிக்குது. நமக்குள்ள 1000 சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் சேர்ந்தே இருந்தாதான் சாதிக்க முடியும்னு சொன்னதுதான் உரியடி. இன்னைக்கு வரை அதை கிட்டத்தட்ட 7000 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம், பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறோம். நாளைக்கு
வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுடைய வெற்றி அம்பலபானபுரத்தினுடைய அடையாளமா இருக்கட்டும் சொல்றேன். இங்கேயும் இந்த ஊர்ல இருந்து சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது உங்களிடம் பேசிய அருமை தம்பி தினேஷ் கிருஷ்ணன் அவர்கள், அவருடைய ஃபாதர் குமரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு சென்னையிலேயும் காவல்துறை பெரிய அதிகாரி எஸ்பியாக பணியாற்றியவர். அதுபோல தம்பி ஐஏஎஸ் எழுதினவர். கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்தபடியாக கவுன்சில் செய்து 1500 குடும்பங்களுக்கு தன்னுடைய அறிவுரையை பயன்படுத்தியவர்.